நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய நிலையில் நம்ம அதை உறுதிப்படுத்தி நிரந்தரமான தீர்வு காணும். 2 கம்யூனிட்டிக்காரங்க எங்களுக்குன்னு சொல்லி அதை நிரந்தரமாக மூடி வச்சுருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு, சதுரகிரி மலை. அதை பேசி தீர்த்து சுமூகமான தீர்வு காணணும். அது சதுரகிரி மலையில் எல்லாரும் போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு மனசில் வச்சு அதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி செண்பகவழி திட்டத்தை நான் ஏற்காங்க, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துறதுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கிட்ட பேசுவோம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அப்படியே அப் டு ராம்நாடு வரைக்கும் அந்த செண்பகவழியான திறந்தால் 1,00,000 ஏக்கர் பயிர் வரும். அதே மாதிரி வாழ்வாதாரம் குடிநீருக்கு நல்ல வழி கிடைக்கும். அந்த செண்பகவழியான திட்டம் கண்டிப்பாக வேணும். அது மாதிரி மதுரை செங்கோட்டை இரட்டை இருப்பு பாதையை உடனடியாக செயல்படுத்தணும். நிறைவேற்றிட பாராளுமன்றத்தில் நிச்சயமாக நான் பேசணும் இருக்கேன். நிச்சயமாக இந்த தொகுதியில் மேம்பட்டு வெற்றி பெற்று தாமரை வளர்ந்து இந்த தென்காசி தொகுதி மலர்றதுக்கு நான் நிச்சயமாக முழுமையாக இந்த மக்களுக்கு ஜாதி மத பேதமின்றி பாடுபடுவேன் என்பதை உறுதி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய வாக்குறுதியாக இருக்குது. நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் தான் மீண்டும் மோடி தான் 3வது முறையாக இருப்பார் என்பதை தெளிவாக சொல்கிறேன். அதன் அடிப்படையில் நான் இந்த வாக்குறுதிகள்லாம் நிச்சயமாக அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். அதே மாதிரி எங்களுடைய வேட்பாளர் எங்களுடைய பாரத பிரதமர் தான் 3ஆம் முறை பாரத பிரதமர் நாங்கள் பாரத பிரதமருடைய வேட்பாளர் இவர் தான் அப்படி சொல்லி கேட்குறோம். ஆனால் எதிர்கட்சிகளில் பாரத பிரதமர் வேட்பாளரே இல்லைங்கிறது உங்களுக்குலாம் அது பத்திரிகை துறைக்கெல்லாம் தெரியும். இப்போ திமுகவுக்கு பாரத பிரதமர் யாருன்னா இப்போ வரைக்கும் INDAல யார் பாரத பிரதமர் அவங்களால சொல்ல முடியலை. அதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம். அதே மாதிரி ரெட்டையிலே சம்மந்தப்பட்ட அண்ணன் எடப்பாடி அவர்களாலும் பாரத பிரதமர் யாருன்னு அவரால் சொல்ல முடியலை. அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க சொல்ல முடியாத சொல்லி அவங்க செய்கின்ற தவறுகள். இப்போ டாஸ்மார்க்கு பாருங்கள், டாஸ்மார்க்கெலாம் நம்ம மூடுவோம், ஒரே கையெழுத்து போடுவோம்னு சொல்லி மூடாமல் வச்சு இன்றைக்கி நம்ம சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை முன்னால் ஒரு கொலை கூட ஒரு சமீபத்தில் நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க. குடிச்சிட்டு போய் அங்கேயே கொலையாகுது. அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடலை. இப்போ வரைக்கும் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் கடையை நீக்கிட்டு கள்ளு கடையை திறக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இது வாழ்வாத கல் என்பது உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கல் ஒரு நல்ல சோமபானம், நல்ல பானம். இதை தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறனால அதனால தொழிலாளர்கள் நிறைய வாழ்வாதார பிரச்சனை, பணியேறும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை முடக்கி வச்சிருக்காங்க அரசு. இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கல்லுகளும் இறக்கி இந்த மக்களுக்கு நல்ல தரமாக கொடுத்து அதை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அதையும் நான் நிறைய மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. கல்விகள் திட்டம், காலேஜுக்கு மெடிக்கல் கல்லூரிங்க இல்லை, அந்த கல்லூரியை கொண்டு வர சுகாதாரம் பெருகணும், மெடிக்கல் கல்லூரி வேணும், ஹாஸ்பிட்டல்ஸ் தரமான ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும். இதெல்லாம் நிறைய தேவையானது இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 கான்ஸ்டியூன்சியும் தேவை. அப்படிங்கிறத நான் மேம்படுத்துவதற்கு நான் பாடுபடலாம். இதுதான் கேள்வி. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றது உறுதிப்படுத்துன்னு சொல்றீங்க. எந்த வகையில் சாத்தியம்? அப்படி சாத்தியமாகும் பட்சத்தில் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சில சலுகைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இது அந்த தரப்பு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நீங்கள் சொல்வது நீண்ட இது 40 வருஷம் 45 வருஷம் ஆன கோரிக்கை. இன்றைக்கி நேரத்தில் ஏற்கனவே உட்பிரிவுகளை உள்ளடக்கி 7 பேர் பல பிரிவுகளாக இருந்த பள்ளர்களை உண்டாகி இன்றைக்கி நாங்கள் அரசாணை பெற்றிருக்கோம். அரசாணை இப்போ நரேந்திர மோடி தான் தேவேந்திரன் சொல்லி அவர்களால் கொடுக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை. இந்த அரசாணை கொண்டு நாங்கள் பட்டியலிருந்து வெளியில் போடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட்டியலிருந்து வெளியில் போனால் இந்த பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளருக்கு சலுகைகள் செய்வார், அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இது எல்லா பிரதமர்கிட்டையும் கொடுத்து கடைசியாக பாரத பிரதமர் தான் மானுடவியல் ஆராய்ச்சி மூலமாக இந்த மக்களுக்கு இதை செஞ்சவெல்லாம் ஒற்றுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நல்ல திட்டத்தில் எங்களை எல்லாரும் ஒற்றுமையாக்கி தேவேந்திர குல வேளாளர் சரியானது அப்படி சொல்லி தான் பாராளுமன்றத்தில் கமிட்டி கூட்டி அதுக்கப்புறம் ஜனாதிபதி மூலமாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், பட்டியலிருந்து வெளியில் போனால் அதனால சலுகைகள் பாதிக்கும் என்பது தவறு. எங்களுக்கு ஸ்டேட்டஸ் மெயின். அது மாதிரி ஜாதியின் அடிப்படையில் எவ்வளோ மக்கள் ஜனத்தொகை இருக்காங்க, இந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு முடிவெடுத்து எங்களுக்கு கொடுக்கணும், சலுகைகள் கொடுக்கணும். பொது சிவில் சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா தமிழக மக்கள் முன்னேற்றம் வரவேற்கிறோம். இந்த பொது சிவில் சட்டத்தினால இஸ்லாம் சகோதரர்களுக்கு என்ன இழுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்ன பாதிப்பு என்னன்னு சொல்லுங்கள். சும்மா பொதுப்படையாக இதனால பாதிப்புன்னு சொல்லி மீடியா மூலமாக பிரச்சாரம் பண்ணுறீங்களே தவிர என்ன பாதிப்புன்னு அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. பொது சிவில் சட்டம் வேண்டாம் எதுக்குன்னு சொல்லி இன்ன வரைக்கும் காரணம் சொல்லலை. சிறுபான்மை மக்கள் என்றைக்காவது மோடிஜி அவங்கள பற்றி குறை சொல்லிக்காரா? அவர் என்ன அவருக்கு விரோதியா? அவர்களும் இந்தியாவில் வாழுகின்ற ஒருவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி தவறான பிரச்சாரத்தை மீடியா மூலமாக கொண்டு போறாங்க. அது இந்த எதிர்கட்சிகள் கொண்டு போறாங்க. திமுக தான் இதை அதிகமாக கொண்டு போய் மீடியா நிறைய வச்சுக்காங்க.
அது மூலமாக அவங்க கொண்டு போகிறாங்க தவிர மற்றபடி அப்படியே அது தவறு அப்படி நினைச்சாலே அது பொது சட்டம் வந்து சரியே அது எடுக்கணும்னு சொன்னால் தப்பு. அதனால பாதிப்பு இஸ்லாம் சகோதர சிறுபான்மை மக்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அது ஒன்று. ஒரு சாரார் ஒரு சில வந்து அரசியலுக்காக வேண்டி இதை பெருசாக இஷ்யூ ஆகுறாங்க. இதை வந்து முதல்ல கலைஞர் கருணாநிதி வரவேற்றுக்கார் தெரியுமா? புக்கில் நீதியில் நெஞ்சுக்கு நீதியில் எழுதிருக்கார் தெரியுமா? எழுதிருக்காரா இல்லையா? அப்போ அது அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, புள்ள வேண்டான்னு சொன்னா இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவர் தந்தையார் எழுதின இது புக்கில் எழுதிருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல். இது வந்து பணங்கள் வந்து விரையமாக போகும் தானே, உண்மையா இல்லையா? பணங்கள் விரையமாக போகல. எவ்வளவு பணங்கள் இப்போ வேஸ்ட் பண்றோம்? ஒவ்வொரு தேர்தலுக்கும் எத்தனையோ லட்சம் கோடி இந்தியா ஃபுல்லாக செலவாகும். அது இல்லாம போறதுக்கு இது சரிதானே. அதனால வரவேற்கணும்னு சொல்றோம். அது அப்படிக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி சர்வாதிகாரம்? எங்க பணம் அதிகமாக விரயமானதை வந்து இப்போ கட்டுப்படுத்துறது வந்து எப்படி சர்வாதிகாரத்தனம் வரும்? ஜனநாயக நாடுங்க, அது தப்பே இல்லையே. அது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. அப்படிதான் கிடையாது, தப்பு கிடையாது, சரி, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சார், தென்காசி மக்களவை தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் வந்து கிருஷ்ணன் எப்படி சொல்லு? 3 பேர் சொல்லுங்க. 3 பேர் தேர்தல் வேலை. நீங்க வந்து 2 பேர் ஏன் சொல்றீங்க? அதே மாதிரி திமுக இருக்கும் தேர்தல் வேளாளர் தான், டாக்டர் தேர்தல் வேளாளர் தான், நானும் தேர்தல் வேளாளர் தான். இல்லைங்க, இது கட்சி தலைவர் இல்லையா? நீங்களும் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு கட்சி தலைவர். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கதான் இருப்பீங்களா இல்ல அவருக்கு வாக்களிப்பாங்க? எப்படி எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு தான் வாக்களிப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு டவுட் வருது. ஏங்க 45 வருஷமா பாடுபட்டவன் நான் தாங்க. இடைச்செருகளை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. இன்னைக்கு வந்து ரெட்டலை, தாமரை, சூரியன் 3